சலனம் 401. இரவில் கண்விழித்த ஈஸ்வர் மகளை எட்டி பார்க்க அவள் தூங்கியிருந்தாள். கூடவே அஞ்சுவை அணைத்து அவளின் தோளில் தலை வைத்தபடி அங்கே அஞ்சு தூங்காமல் அந்த பக்கமும் இந்த பக்கமும் வெளியால் எதையோ தேடிக் கொண்டிருப்பதைக் கண்டு எழுந்து போய் வாட்டர் பாட்டில் எடுத்து வந்து அஞ்சுவிடம் நீட்டி, தண்ணி குடி, எல்லாம் சரியாயிடும், தூங்கு நிம்மதியா. உங்களுக்கு மட்டும் நிம்மதியா தூக்க வருதா? தூங்காம மகளை அடிக்கடி பார்த்துட்டே தானே இருக்கீங்க, சிரித்தான். அதில் அவ்வளவு வலி. அதை உணர்ந்த அஞ்சு, உங்க கையை நீட்டுங்க. எங்க நீட்டுங்க என்ற அஞ்சு அவனின் கையை பிடித்து தன் நெஞ்சின் அருகே கொண்டு வர, ஏ லூசு, என்ன பண்ற? பாப்பு இருக்கா? அவனை முறைத்து, எனக்கு அந்த அளவுக்கு கூட அறிவில்லையாக்கும் என்று முணங்கிக் கொண்டு ஈஸ்வர் கையை எடுத்து தன் மார்பின் மீது வைக்கும் பொழுது அது தொப்பை தொப்பையாக நனைந்திருந்தது. அது தன் மகளின் கண்ணீர் என்று புரிய ஒரு மாதிரி ஈஸ்வருக்கு சொல்ல முடியாத ஒரு வழி. ஏனோ அப்படி வலித்தது. அவள் அழுதுவிட்டாள். ஈஸ்வரால் அதை எப்படி தெரியப்படுத்த என்று தெரியவில்லை. அஞ்சு, பாப்பு ரொம்ப அழுதுருக்கா, ரொம்ப உடஞ்சி போயிருக்கா என்றவரின் கண்ணில் நீர். ஹலோ, ஒரே நேரத்தில் நான் எத்தனை பேத்த தேத்துறது? இப்போதான் உங்கள் மகளை தேத்தி படுக்க வச்சிருக்கேன். அடுத்து நீங்களா? உங்களை தேற்றவெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. நைட்டு ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் பிள்ளை வருவான். இனி அவனையும் சரி பண்ணணும். அப்பா, ஒரு அம்மாவாய் இருக்கிறது எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா? ஈஸ்வர் அதில் சிரித்து, அவனெல்லாம் நல்லா தூங்குறான். நீ ஏண்டி கதவை தாள் போடலை? அதான் சொன்னேன்ல, அர்த்த சாமத்தில் என் பையன் முழிச்சு பார்ப்பான். பாப்பா அங்கே இல்லாட்டி நேராக இங்கே தான் வருவான். உன் மகனுக்கு எப்போவுமே துணைக்கு ஆள் வேணும். ஆனால் ரூம் மட்டும் என் தாத்தா ரூம் வேணுமா? எனக்கும் அதுதான் டவுட்டு. எதுக்கு அவனுக்கு அந்த ரூம் மேலே ஆசைன்னு என்றவர் மகளின் தலையை வாஞ்சியாக வருட, ஏங்க என்னடி ஆதனிக்கும் இப்போ துணைக்கு ஆள் வேணும்ல, அம்மாவை அனுப்பியிருக்கேன். சே, என்னம்மா யோசிக்கிறீங்க? அதான் என் புருஷன். என்னடி என்னை சமாதானம் சரியா? நானே ஒரு மாதிரி உடஞ்சி போயிருக்கேன், நீ வேற. நீங்கள் உடையிறதெல்லாம் புதுசா? எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் தான் வழி சுமக்குறீங்க. ஆமாம், என்ன செஞ்சு இவளை சரி பண்ண போறீங்க என்றால் மகளை காட்டி. ஏகப்பட்ட பிரச்சனை நம்மளை சுற்றி இருக்கு. அதெல்லாம் சீக்கிரம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பாப்புக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும். ஏங்க என்னடி? பாப்பு சின்ன வயசுலேருந்து எந்த சேட்டையும் பண்ணாது, நம்மக்கிட்ட எதுவும் கேட்காது. எனக்கு தெரிஞ்சு நம்மளும் மகிழுக்குன்னு தனியாவோ ஸ்பெஷலாவோ ஸ்பெசிஃபிக்காக எதுவும் பண்ணதில்லை. ஒரே பொண்ணுன்னு எல்லாருக்கும் செல்லும். யாரையும் எதிர்த்து பேசாது. எல்லாரும் என்ன சொன்னாலும் கேட்டுக்கும். அவளையும் யாரும் அள வச்சதில்லை. ஆனால் இன்னைக்கு இவளுக்கு எப்படி எல்லாம் கஷ்டம் வருது, எவ்வளோ உடையிறா. இவ்வளோ அழுது நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். அது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பாப்பு வழி தாங்கிறது நல்லது தான். எல்லாமே ஒருத்தருக்கு எளிதாக கிடைச்சாலும் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயந்துடுவாங்க. சந்தோஷம் எவ்வளவு முக்கியமோ அதை விட வழியும் முக்கியம். பாப்புக்கு இது போராத காலம். ஆனால் இதிலிருந்து அவள் தெளிவாயிடுவா. பாப்பு கூட உங்களை மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங் தான். தனக்கு பிடிச்சதை விட குடும்பம் தான் முக்கியம்னு நினைக்கிறவ. வாழ்க்கை போகிற போக்கில் எது முக்கியமோ அதை தேர்ந்தெடுத்துடுவா. ஆனால் என் பையன், அவனுக்கு என்ன? ஊறுப்பட்ட குறும்பு பஞ்சவா. தனக்கு எது வேணுமோ அதையே வேணும்னு அடம் பிடிச்சாவது வாங்கிவிடும் பழக்கம் கொஞ்சம் என்ன மாதிரி. அவன் வளர்ந்து எவ்வளோ பிரச்சனையை இழுத்துட்டு வர போறானோ, எவ்வளோ அழுக போறானோ. எனக்கு அதை நினைச்சா இப்பவே பயமா இருக்கு. அடுத்தவரை அதிகமாக நேசிப்பவர்கள் கண்டிப்பாக காயப்படுவார்கள். காலம் அன்புவின் வாழ்க்கையில் மட்டும் எதையும் கொடுக்காமல் மிச்சம் வைத்திருக்குமா என்ன? அவன் படப்போகும் வழிக்கு முன்னால் மகிழினியின் வழியெல்லாம் தூசு மாதிரி அடித்தாங்கி இடித்தாங்கி எல்லாம் அவனிடமே தோற்று போகும் காலம் எல்லாம் வரும் என்று பாவம் அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அம்மா என்ற குரல் கேட்டு இருவரும் திரும்ப அங்கே அன்பு. ஈஸ்வர் மனைவியை பார்க்க, நான் சொன்னேன்ல அவன் முழிச்சா மகிழ தேடுவான்னு என்று சொல்லிவிட்டு, குட்டி இங்க வா, அக்கா எங்க? இங்கே இருக்காவா? ஓடி வந்தவன் தன் அக்காவின் நேற்றி கண்ணம் எல்லாம் தொட்டு பார்த்தான். பின் மா, அக்காவுக்கு காய்ச்சல் அடிக்குது என்ற பிறகுதான் மீண்டும் அஞ்சு அங்கு கை வைத்து பார்க்க அவளுக்கு காய்ச்சல் இருந்தது. அழுது உடம்பு சூடு கண்டிருக்கும் போல என்று நினைத்து அஞ்சு எழப்போக ஈஸ்வர் வாயில் கை வைத்து, அம்மா இப்பதான் தூங்குது, நீ படுத்துரு, நீ எழுந்தா பாப்பவும் எழுந்துரும், பொறு, நான் போய் தண்ணியும் டேப்லெட்டும் எடுத்துட்டு வரேன். முதல்ல உங்களுக்கு அடுப்பை எப்படி பற்ற வைக்கணும்னு தெரியுங்களா? திரும்பி முறைத்து, ஏன் அடுப்பில் பற்ற வைத்தாதான் தண்ணி வருமா? கரண்ட் அடுப்பில் ஹீட் பண்ணினா தண்ணி சூடாகாதா என்று சொல்லிவிட்டு, அன்பு, அப்பா நீ என் பக்கத்துல படு, அக்கா தூங்குறா, டிஸ்டர்ப் பண்ணாத. அக்காவை திட்டுனீங்களா நீங்க? ஈஸ்வர் அவனையே பாருங்க. அப்புறம் ஏன் அக்கா இங்க வந்து தூங்குறாங்க? அஞ்சு, அக்கா இங்க வந்தா யாராச்சும் அக்காவை திட்டணுமா என்ன? கெட்ட கனவு கண்டு பயந்துட்டா. அதான் நான் இருக்கேனே, அக்கா என்னை எழுப்பி இருக்கலாமே. நீ தூங்குற, அதான் பயந்துடுவேன்றதுக்காக வந்திருக்கா.
தேவண்ணா பிரியா அக்கா எல்லாம் கூப்பிட்டதுக்கு என்ன அக்கா கூப்பிட்டு இருக்கலாமில்ல, நான் இருக்கேன், எதுக்காக அக்கா இப்படி கவலைப்படணும் என்று யோசித்து அவன் பேசுவதை கண்டு அஞ்சு பாத்தீங்களா என் பையனை? ஈஸ்வர் அவன் தலையில் தடவி, அவங்க எல்லாம் நேற்று மீட்டிங் வந்துட்டாங்க, மழையால போல, நீ அமைதியா படு, அக்காவுக்கு ஒன்றும் இல்லை, நான் டேப்லெட் கொடுத்துடுவேன், அக்கா சரியாயிடுவா, எதையும் யோசிக்காம போய் தூங்கு. தலையாட்டியவன் ஈஸ்வர் போகும் வரை பார்த்திருந்தவன் போனதும் வேகமாய் வந்து அஞ்சுவேன் மறுபக்கம் வந்து படுத்து கொண்டான். அஞ்சு மகளின் நெற்றியில் ஒரு முத்தமும் மகனின் நெற்றியில் ஒரு முத்தமும் விட்டுவிட்டு கண்ணை மூடினாள். ஏனோ அந்த சந்தோஷத்தில் சற்று நேரத்தில் உறங்கியும் விட்டாள். நீண்ட நாட்களுக்கு பிறகு 2 தோளில் 2 குழந்தைகள், அது வெகு காலம் மிஸ் பண்ணி இருந்திருப்பால் போலும். கீழே தண்ணி சூடு பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, தண்ணி வேணும்னா அம்மாவை எழுப்பியிருக்கலாம்ல என்று வந்தார் அன்னலட்சுமி. திரும்பி ஈஸ்வர், நீங்க தூங்கலையாம்மா? தூக்கம் வரல கண்ணா, சாரிம்மா, நான் தான் உங்களை ரூமில் வந்து எழுப்பி விட்டு ஆதினி ரூமில் படுக்க சொல்லிட்டேன். நான் ஆதினி ரூம் போனப்போ, இல்லைங்க சித்தப்பா, எனக்கு என் ரூமில் படுத்தாதான் தூக்கம் வரும்னு அவள் சொல்லிட்டா, இல்லாட்டி அவளையும் எழுப்பி மேலே ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பேன். நைட்டு பிரச்சனை வந்தப்பவே என் ரூமுக்கு கூப்பிட்டேன் கண்ணா, அவள் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அம்மா, அவளுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, கொஞ்ச நாளைக்கு நீங்கள் அவள் ரூமில் படுங்க. மா, ஆதினி எப்படி இருக்கா? நான் ரூம் போனப்பவே அவள் தூங்கி இருந்தா. தூங்கி இருக்க மாட்டாமா, நீங்கள் வந்ததை பார்த்ததும் ஏதாவது கேட்பீங்களோன்னு அவளுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும், அதான் கண்ணை மூடி படுத்திருப்பா என்ற ஈஸ்வர் 3 டம்ளரில் தண்ணி ஊற்றி கொண்டிருக்கு. யாருக்கு கண்ணா தண்ணி? இன்னைக்கு 3 பேரும் அழுதுட்ருக்காங்கம்மா. பாப்பாக்கு காய்ச்சல் வந்துட்டு, அப்போ கண்டிப்பாக ஆதினியும் அழுதுட்ருப்பா. அவளுக்கும் என் தீரனுக்கும் காய்ச்சல் இருக்கும். எனக்காக ஒரு உதவி பண்ணுங்க, நீங்கள் ஆதினிக்கு தண்ணியும் மாத்திரையும் கொடுங்க. அப்புறம் நீங்களும் கொஞ்சம் போய் படுத்தா நல்லா இருக்கும். நான் தீரனுக்கும் பாப்பாவுக்கும் கொடுக்குறேன். அவளுக்கு காய்ச்சல் இல்லை கண்ணா. மா, கண்டிப்பாக அவளுக்கும் அழுது அழுது காய்ச்சல் வரும். ஒரு மாத்திரையை போட்டு அவளை படுக்க வைங்க. அவளை கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா. நான் எல்லாரையும் விட அவளை தான் 2 மடங்காக பார்க்குறேன். ஆனால் அவளுக்கு அது தெரிய மாட்டேங்குதுப்பா. சீக்கிரம் சரியாயிடுவாம்மா. நீங்களும் தூங்குங்கம்மா நேர காலத்துக்கு. எப்படி தூக்கம் வரும் கண்ணா? என் பேர பிள்ளைகளை நினச்சி அவங்க வாழ்க்கை எப்படி அமைய போகுதோன்னு கவலை. இப்போவே 2 பேரும் ஒற்றுமை இல்லை. நாளை பின்ன உங்கள் காலத்துக்கு அப்புறம் கோபம் எல்லாருக்கும் வருந்தாம்மா. காலையில் எல்லாம் சரியாயிடும். நான் அப்பாவை ஒரு 8 பார்த்துட்டு போகிறேன் கண்ணா. அவரை பார்க்க தான் கீழே வந்தேன். ஏனோ கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் தேடுவதுதான் வாழ்க்கையின் கடைசி காலத்து நிம்மதி என்று பெற்றோரின் அன்பில் உணர்ந்தான். பின் தீரனை காண நிலவன் அறைக்கு போக அவன் உறங்காமல் அமர்ந்திருந்தான். கதவை திறக்கும் சத்தம் கேட்டு எழுந்து வந்தான். அவன் கையில் டேப்லெட் கொடுக்க, உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு காய்ச்சல்னு அவன் முதுகில் செல்லமாக தட்டி கொடுத்து, சில நேரம் சிலவற்றை நம்ம தாங்கிக்கணும். நிஜமா உன் வாழ்க்கையில் முன்னாடி எப்படியோ, ஆனா நீ இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்க. அது உன்னை ஒரு நாள் பெரிய இடத்தில் நிறுத்தும். மாத்திரையை சாப்பிட்டு தூங்கு என்று அவன் மாத்திரை போடும் வரை நின்று விட்டு வந்தான். சலனம் 402. விஜய் ஞானவேலிடம், எதுக்கு இந்த நேரத்தில் கூப்பிட்டுருக்கீங்க? எனக்கு உங்கள் சைடு இருந்து ஒரு உதவி வேணும் விஜய். என்ன உதவி? அந்த தீரன் ஈஸ்வர் வீட்டுக்குள் போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அவனை வெளியே வர வைக்கணும்னா இப்போதைக்கு கையில் இருக்கும் ஒரே ஆயுதம் அவனின் அப்பா. வயதானவர்களை தூக்கி என்ன பண்ண போறீங்க? அவனை தூக்குனா அவன் தன்னால வருவான். அவனுக்கு அப்பாவின் மேல் பாசம் அதிகம். இந்த நேரம் ஈஸ்வர் அந்த குடும்பத்தை அலர்ட் பண்ணாமல இருந்திருப்பார் என்று தோன்றுகிறது. என்ன அலர்ட் பண்ணினாலும் தீரனின் அப்பா ரவி காலையில் 5 மணிக்கு ஒரு முறை எழுந்து போய் தனது நிர்வாகத்தை சுற்றி பார்த்துவிட்டு 7 மணிக்கு வருவது வழக்கம். அந்த டைம் நீங்க உங்க போலீஸ் அதிகாரத்தை பயன்படுத்தி அவனை லாக்கப்புக்குள் கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. அதுக்கே நான் கடத்தணும், விடியட்டும், செஞ்சிடலாம் என்று விஜய் அதற்காக பிளான் தீட்டி கொண்டிருந்தான். அன்னம் எழுந்து அடுப்படிக்கு வர அங்கு மீது குளித்து கிளம்பி அடுப்பில் ஒரு பக்கம் பால், மற்றொரு பக்கம் சுடு தண்ணீர், இன்னொரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் பருப்பை வேக போட்டிருந்தாள். இங்கே பாத்திரத்தில் தான் பருப்பு எல்லாம் வேக வைப்பார்கள் என்பதால் ஒரு பக்கம் தேங்காய் பாலுக்கு தேங்காய் உடைத்து தேங்காய் சில்லுகளை உடைத்து துருவி கொண்டிருந்தாள். ஏனோ அன்னம்முக்கு ஆச்சரியம். தான் கொஞ்சம் தாமதமானாலும் அஞ்சு மட்டும்தான் இதையெல்லாம் செய்வாள். இன்று தன் பேத்தி செய்வதை கண்டு, என்னடி பண்ணி வச்சிருக்க? அம்மாச்சி, உங்க அடுப்பை நான் ஒண்ணுமே பண்ணல, அதெல்லாம் பத்திரமா இருக்கு. ஏய், அடுப்பில் பருப்பெல்லாம் வச்சிருக்க, அளவெல்லாம் எதுவும் வேஸ்ட் பண்ணலையே, சீரகம் எல்லாம் சரியான அளவு போட்டிருக்கியா என்று அவர் பதற மிருது சிரித்து விட்டாள். எதுக்கடி சிரிக்கிற? உங்ககிட்ட இருந்து 100 பவுன் நகையை எடுத்தா கூட இவ்வளவு பதற மாட்டீங்க போல. இந்த அடுப்படியில் ஒரு டம்ளர் காணாம போனா அவ்வளோதான் போலியே. ஏய், பருப்பளவு எல்லாம்
அம்மாச்சி, அஞ்சு அத்தை டெய்லியும் போடுற அளவை பார்த்துருக்கேன். பார்த்தா மட்டும் சரியா போட்டுடுவியா? அவளோ படியை எடுத்து அளந்து காட்டி தான் போட்ட அளவை சொல்லி, கண் பார்க்க கை வேலை செய்ய போகுதுங்க அம்மாச்சி. நான் விஜயா பேத்தியாக்கும். காதல் கேட்டாலே 10 பேருக்கு சமைச்சிடுவேன். அவள் உரிமையை தன் அப்பத்தாவின் பேரை சொல்லும்போது அதில் அவ்வளவு கர்வம். அந்த நேரத்தில் என் மகன் வழி பேர பிள்ளைகளும் இப்படிதான் போய் சொல்லும் என்று ஒரு சந்தோஷம். அவரோ, அது சரி, நீ விஜயா பேத்திதான் என்றவர் அடுப்பை பார்க்க தான் தினமும் குளித்து வந்ததுக்கு அப்புறம் அடுப்பிற்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு பத்தி சூடம் காண்பித்து சாமி கும்பிட்டு தான் அடுப்பை பற்ற வைப்பது வழக்கம். அதே தான் அவளும் செய்து சமையலை ஆரம்பித்திருந்தாள். பாராட்ட வார்த்தைகள் இல்லை, மனதிற்குள் மெச்சிக்கொண்டார். அடுப்பின் மேல் இருக்கும் பாத்திரத்தில் எட்டி பார்க்க தான் எப்பொழுதும் வைக்கும் பருப்பளவு போல் தண்ணியும் சரியான அளவை ஊற்றி சரியான பதத்தில் வைத்திருந்தாள். என்னடி வேலையெல்லாம் சரியா செய்யற? உன் வயசில் உள்ள ஆதினி மகிழெல்லாம் ஆஃபீஸ் போறப்போ நீ மட்டும் என் கிச்சனுக்கு வர, நீயும் ஆஃபீஸ் போ. அவள், எனக்கு அம்மா மாதிரி அஞ்சு அத்தை மாதிரி வீட்டை பார்த்துக்கணும். உன் படிப்பு என்னத்துக்கு ஆகுறது? பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்க, நல்லா படிக்கிற பொண்ணு நீ. ஏன் உன் திறமைய இந்த 4 சுவத்துக்குள்ள மறைக்கிற? ஆஃபீஸில் இன்னும் 4 நல்லா படித்த திறமையான பொண்ணுங்களையோ பசங்களையோ போட்டு வேலைக்கு வச்சுக்கலாம், திறமையாக ரன் பண்ணிடலாம். ஆனால் வீட்டை எல்லாரும் நிர்வாகம் பண்ண முடியாதுங்களா அம்மாச்சி? என்னோ பேத்தியின் வார்த்தையில் அவளையே பார்த்து, உன் அம்மா உன்னை நல்லா தான் வளர்த்துருக்கா. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சோறாக்குனா நான் நல்ல பொண்ணு. அதே நேரம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஏன் மாமாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு வீட்டை விட்டு வந்தா கெட்ட பொண்ணானா? என்ன அம்மாச்சி உங்க நியாயம் என்றவள் துடுக்குத்தனமாய் கேட்டு விட்டாள். அவரோ, வீட்டை விட்டு ஓடி வர்றது தப்பில்லையா அம்மாச்சி? முன்னாடியெல்லாம் எங்கள் அப்பாவும் அப்பத்தாவும் மட்டும்தான் கொஞ்சம் மோசம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லாட்டி நம்ம மேலே பாசம் இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இங்கே இருக்கிறவங்களும் உங்களை மாதிரி தான். ஏன், நாங்கள் என்ன பண்ணினோம்? ஒருவேளை நான் ஓடி வராட்டி பெரியவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும், இல்லாட்டி வாழ்றதுக்கே தகுதி இல்லைன்னு பேசுவீங்க. அண்ணம், வீட்டுக்கு அடங்கி இருக்கிறது தான் ஒரு குடும்ப பாங்கான பொண்ணுக்கு அழகு. அன்பு என்ற பேரில் உங்களின் விருப்பத்தை மற்றவர்களின் மேல் திணிப்பது தான் குடும்ப பாங்கான அழகு என்றால் எனக்கு அது தேவையில்லைங்க அம்மாச்சி. அப்படி என்னடி அடக்கி வச்சோம் நாங்க? மகிழ், எனக்கு முதலில் மகிழினியை பார்த்தாலே பிடிக்காது. ஆனால் இங்கே வந்த பிறகுதான் தெரியுது, அந்த பொண்ணுக்கு தனக்கு பிடிச்சது கூட வாய் விட்டு யார்கிட்டையும் கேட்க மாட்டேங்குது. நீங்கள் இட்லியை வச்சாலும் சாப்பிட்டு போயிடுது, எந்த சட்னியை என்ன டிஃபனுக்கு வச்சாலும் சாப்பிட்டு போயிடுது. அதே நேரம் மற்றவங்க எல்லாம் எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டு வாங்குறாங்க. கேட்குறவங்களுக்கு கேட்குறது செஞ்சு தரீங்க. ஆனால் என் மாமாவுக்கும் மகிழுக்கும் மட்டும் அவங்களுக்கு இதுதான் பிடிக்கும்னு நீங்களாவே முடிவு பண்ணி ஒன்று கொடுக்குறீங்க. ஒரு வாட்டி ஆச்சும் உனக்கு இது பிடிச்சிருக்கான்னு கேட்டுக்கலாம் இல்லையா? என்னோட மாமாவுக்கு பன்னீர் பட்டர் மசாலா எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நேற்று ஆசையாக செஞ்சேன், ஆனால் வீட்டில் யாருமே சாப்பிடல. அண்ணம், எனக்கு மட்டுமே பிடிச்ச மாதிரி வாழணும் என்றால் குடும்பம் உடஞ்சிடும் மிருது. சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறது தான் வாழ்க்கை. ஒரே ஒரு முறை வாழ போகிற வாழ்க்கை, அதை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். சந்தோஷமான வாழ்க்கையை நான் வாழணும். அதை தான் நான் செய்கிறேனுங்க அம்மாச்சி. இருக்கிறதுலையே அன்பு கூட ஒரு கொடுமையான சிறை என்பதை நான் இந்த வீட்டில் தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு எங்கள் அப்பா தான் மாதிரி திட்டிட்டு கூட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ விட்டுடலாம் போல. உனக்கு இப்போ நான் என்ன பேசினாலும் புரியாது மிருது. காலம் ஒன்று உனக்கு எல்லாம் புரிய வைக்கும். இன்னைக்கு நீ நிலவனுக்காக உன் அம்மாவையும் அப்பாவையும் அள வச்சுட்டு வந்திருக்கல, அதே மாதிரி நாளைக்கு ஓம் பிள்ளை செஞ்சாதான் அந்த வழி உனக்கு புரியும். அம்மாச்சி, நாளைக்கு நம்ம கண் விழிப்போமா? சத்தியமா நாளைக்கு நீ உயிரோடு இருப்ப என்று உங்களால் சத்தியம் பண்ணி சொல்ல முடியுமா? நாளைக்கு நிச்சயம் இல்லாத வாழ்க்கைக்கு இன்னைக்கு ஏன் சந்தோஷத்துக்கு எடுத்துக்கணும்? சரி, காலையிலேயே எதிர்த்து வாயாடி உங்களை டென்ஷன் பண்ண நான் விரும்பல. அப்புறம் அஞ்சுவத்தை நேரம் எல்லாம் இங்கே இருப்பாங்க, ஏன் ஆளக்கானோ? விடு, என்னைக்காச்சும் தான் இப்படி தூங்குவா, தூங்கட்டும். உங்களுக்கு தூக்கம் வராதா? பிள்ளைங்களுக்கு பசிக்குமே நினைச்சாலே தூக்கம் போயிடும். அவ்வளோ பிடிக்குமா இங்கே இருப்பவங்கள உங்களுக்கு? இவங்க தான் என் உலகம். இவங்களுக்காக என்னால் பெருசாக செய்ய முடியாது. இவங்க உடம்ப பேணி காக்கிற மருந்தான சமையலை என்னால் சமைச்சு தர முடியும். ஏதோ தலையை ஆட்டினாள். அன்றைய செய்தித்தாளை புரட்டி கொண்டிருந்த நந்தினி அஞ்சுவின் அருகிலிருந்து மகிழினி வருவதைக் கண்டு, என்னடா அம்மாக்கு என்ன ஆச்சு? அம்மா நல்லா தான் இருக்காங்கம்மா. அப்புறம் ஏன் நீ அம்மா ரூம்ல இருந்து வர? அம்மாக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் இல்லைங்கம்மா. ஏன் உன் முகம் எல்லாம் வீங்கி இருக்கு என்று தொட்டு பார்த்து, நீ நல்லா தானே பாப்பு இருக்க? நல்லா இருக்கேன் என்று சொல்லிவிட்டு நகர எதிரே தீரன். இருவரும் நேருக்கு நேர். மகள் தலையை தாழ்த்தி கொண்டே அறைக்கு போய்விட்டாள். ஈஸ்வர் அறையினுள்ளிருந்து, அஞ்சு சொல்லுங்க, இன்னைக்கு புது ஸ்கூலுக்கு அன்புவை சேர்க்க போறேன். என்னங்க இப்போ போய் சொல்றீங்க?
நேத்து சொல்லியிருந்தா நீ அவன்கிட்ட சொல்லியிருப்ப. தயார் பண்றேன்ற பேர்ல அவன்கிட்ட சொல்ல அவன் இன்னைக்கு கிளம்பாம டிமிக்கி கொடுக்குற எல்லா வேலையும் செய்வான். இப்ப பாரு, ஸ்கூலுக்கு ரெடியாகி உட்கார்ந்துருக்கான். அம்மு எழுந்துட்டாளா? அதெல்லாம் எழுந்து கீழே போய் குளிச்சிட்டு இருக்கா. சரி என்று ஈஸ்வர் கீழே வர அங்கே இளையவர்கள் எல்லாம் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தார்கள். ஈஸ்வர், அன்பு, அப்பா சீக்கிரம் சாப்பிட்டு புது ஸ்கூலுக்கு போகணும். புது ஸ்கூலுக்கு என்றவன் முகத்தை தூக்கி வைத்து கொள்ள, அண்ணம், இது என்ன பழக்கம்? அப்பா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வார். சட்டின் கிளம்பு. அவனும் கோபமாய் அங்கே இருக்கும் தட்டை தூக்கி போட, அண்ணம், இது என்ன பழக்கம் குட்டி? நான் வேற ஸ்கூலுக்கு எல்லாம் போக மாட்டேன். எதிர்த்து பேசுறதெல்லாம் எங்க கத்துக்கிட்டே நீ? அதெல்லாம் முதல்ல பேசக்கூடாது. எதிர்த்து பேசாட்டி நீங்க என்ன புது ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுடுவீங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் சொல்லுவேன், உங்களுக்கு என்ன என்றான் கோபத்தில். பளிரென்று ஓங்கி ஒரு அறை கன்னத்தில் விழுந்தது. அவன் கைகளை கன்னத்தில் வைத்து நிமிர ஈஸ்வர் அவனை முறைத்தபடி நின்றிருந்தார். அன்புவுக்கு விழுந்த அடியில் அஞ்சு மகளினியும் துடி துடித்து போனார்கள். மகிழ் வந்து அவனை தாங்க அஞ்சு தள்ளியே நின்று கணவனை பார்க்க, அண்ணம், என்ன கண்ணாது? சின்ன பையனை போய் யாராவது இப்படி அடிப்பாங்களா? தப்பு செஞ்சா வலிக்கும்னு அவனுக்கும் தெரியணுங்கம்மா. சலனம் 403. அடி வாங்கியதில் அன்பு அம்மா என்று அலறிவிட்டான். நந்தினிக்கு வெறும் வயிற்றில் இரத்த மாதிரி சோதனைகள் எல்லாம் பண்ணணும் என்பதால் அதை அவளை அழைத்து போயிருக்க அவர்களை தவிர வீட்டில் அனைவரும் இருந்தார்கள். ஈஸ்வர் அறைந்ததில் எல்லோருக்கும் ஒரு மாதிரியாகி ஈஸ்வரியை பார்க்க தீரனுக்கு மனமெல்லாம் படபடக்க அன்புவின் அருகே வர ஈஸ்வர் வெளியாலேயே சமாதானம் செய்யாதே என்னும் போது எதிர்த்து அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. மகிழ், குட்டி என்று வர, மகிழ் என்ற ஈஸ்வரின் கடுமையில் அவள் செய்வ தெரியாது நின்று அம்மாவை பார்க்க அஞ்சு மகனையை பார்த்தபடி நின்றிருந்தாள். அவளுக்கு வலித்தது. ஆனால் சமாதானம் செய்ய வரவில்லை. கணவனின் செய்கை சரியாக இருக்கும் நேரத்தில் குறுக்கே புகுந்தாள். அவருக்கு மரியாதை இல்லாமல் போய்விடும் என்று அவள் எட்டியே நின்றாள். நிலவன், முகிலன், ஆதினி, மிருது நால்வரும் அப்படியே நின்றிருந்தார்கள் சிலை போல். அன்னம்மாளும் பேரனை தேற்ற முயற்சி செய்ய அருணாச்சலம் எழுந்து வந்து கட்டிக்கொண்டே, தங்கமில்ல, அழக்கூடாது. அப்பத்தாவை எதிர்த்து பேசலாமா? தப்பில்லையா? என் செல்லம் இப்படி பேசலாமா? ஈஸ்வர், அப்பா கொஞ்சம் தள்ளுங்க. நொடியில் மகனின் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அருணாச்சலம் தள்ளிக்கொள்ள அன்பு தன் தாத்தாவின் சட்டையை இறுக்கி பிடித்திருந்தான். அது மறைமுகமாக போகாதீங்க என்பது போல் இருந்தது. ஈஸ்வர், அன்பு, அவரை விடு. அவன் விட்டு விட்டு குனிந்து நின்றிருந்தான். பெரியவங்களை எதிர்த்து பேசலாமா? அவன் குனிய, வாய தர அன்பு என்ற கடுமையில் வீட்டில் டைனிங் டேபிள் உணவு அமர்ந்திருந்த அனைவரும் எழுந்து நின்றார்கள். ஈஸ்வரின் கோபத்தில் கடுமை கண்டு எல்லோருக்கும் ஒரு மாதிரியானது. அன்பு நடுங்கி எழுந்து, சாரி. எனக்கு எதுக்கு சாரி? யார பேசினியோ அங்கு கேளு. அண்ணம், அதெல்லாம் வேணா கண்ணா, பையனை விடு. ஈஸ்வர், அன்பு, இப்ப நான் அடிச்சதோ உன்னை தேய்ச்சுவது யாரு? அப்பத்தா. அவங்கள பேசலாமா? இதுதான் நீ படிக்கிற லட்சணமா? ஸ்கூலில் நீ போகாம ப்ரூனோ வச்சுட்டு வீட்டில் இருக்கியா? அவன் கண் கலங்கி தன் அம்மாவை பார்க்க அஞ்சு, ஐயோ, இவன் இப்படியே நின்றிருந்தால் இன்னும் ஒரு அடி வாங்கிடுவான் என்று சைக்கையாலேயே அப்பத்தாவிடம் சாரி கேளு. ஈஸ்வர், அன்பு, என்ன பாரு. அவன் பார்த்தான். நீ செஞ்சது தப்புன்னு நினைச்சா மட்டும் அப்பத்தாவிடம் சாரி கேளு. அவனோ, சாரிங்க அப்பத்தா என்றவன் கண்களில் நீர். அண்ணம், அச்சச்சோ, என் தங்க குட்டி அழலாமா என்று அவர் கட்டிக்கொள்ள, அன்பு, இங்க வா. அந்த அதட்டலில் அருகே வந்தான். உனக்கு நித்தமும் சாப்பாடு தட்டுக்கு எப்படி வருது? அப்பத்தா, அம்மா எல்லாரும் சமைச்சு தராங்க. மற்ற எல்லோரின் வீட்டிலும் வயதானவர்கள் என்றால் ஓரமா போய் உட்காந்துட்டு பக்கத்து வீட்டில் நியாயம் பேசிட்டு அவங்க இறுதி காலத்தை சந்தோஷமா போக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் காசு இருக்கிறவங்க எல்லாம் வெளிநாட்டு டூர், காசி ராமேஸ்வரம் என்று தங்களுடைய பயணத்தை இனிமையா கழிச்சிட்டு இருக்கிறப்போ என் அப்பா கம்பெனியிலும் என் அம்மா வீட்டிலும் இன்னைக்கு வரைக்கும் உழைச்சிட்டு இருக்காங்க. அதோ என் அம்மா நம்ம எல்லாரையும் எந்த நோயும் பிணியும் அண்டக்கூடாதுன்னு இந்த வயசுலையும் எழுந்து வந்து சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 75 வயசு. கால் வலிக்கும், கை வலிக்கும். ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் சமைக்காமல் இருந்திருக்காங்களா? நம்ம குலதெய்வமாக கும்பிடுறது நம்ம வீட்டு முன்னோர்களை தான். என் அம்மா நடமாடும் சாமி. அவங்களுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கணும். நீ மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருமே. யார் கொடுத்தா உங்களுக்கு இந்த தைரியம் எதிர்த்து பேசுறதுக்கு? பெரியவங்களை மதிக்கணும்னு உங்களுக்கு யாரும் சொல்லி தரலையா? அந்த வார்த்தை குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் பொதுவாய் பொருத்தமாக இருந்தது. ஆதினி குனிந்த தலை நிமிரவே இல்லை. ஏனென்றால் எல்லோரையும் எதிர்த்து பேசும் ஒரேயாள் இந்த வீட்டில் நான் தான் என்று அவள் உள்மனம் அவளை குத்தி காட்டியது. ஈஸ்வர், அன்பு, உன் அம்மாவை மிரட்டி எதிர்த்து பேசினா உன்னால தாங்க முடியுமா? அவன் மறுத்து தலையாட்ட, உன் அம்மா என்றதும் வேகமா தலையாற்றியே அதே போல்தான் ஏன் அம்மாவும். அன்பு, பா,
மரியாதைங்கிறது உனக்கு வரணும்னு நீ நினைக்கிற, அது தாத்தா ரூமுக்கு போனால் கிடைக்கும்னு நீ நினச்சா அங்கே நீ தோற்று போயிடுவ. மரியாதை என்பது நாம் கொடுத்து வாங்குறது, அதை காசு பணத்தால் கூட வாங்க முடியாது. உன்னை சுற்றி நல்ல உறவுகள் இருக்கணும்னா நீ இப்போ இருந்து மரியாதையாக பேச கற்றுக்கோ, புரிஞ்சதா? அவன் தலையாட்டவும் ஈஸ்வர் அவனை அருகே இழுத்து கன்னம் தொட்டு, வலிக்குதா? இப்படி மீண்டும் நடந்தா நான் உன்னை அடிக்க மாட்டேன், ஆனால் உன் அம்மாவை தான் பேசுவேன் வேகமாய். நான் இனிமே இப்படி தப்பாக பேச மாட்டேனுங்கப்பா. அவன் செய்கை கண்டு அஞ்சுவின் இதழ்களில் புன்னகை. ஈஸ்வர், நம்ம குலதெய்வம் பேர் என்ன? செல்வனாகிய அம்மன். அவங்கள நீ எப்படி கும்பிடுவ? இப்படி என்று இருகரம் கூப்பி அவன் கும்பிட்டு காண்பிக்க, உனக்கு அஞ்சு யாரு? என் அம்மா. பிடிக்குமா? ரொம்ப. உன் அம்மா உனக்கு யாரு? அம்மா. கடவுள் இந்த பூமியில் தானே வந்து எல்லாரையும் காப்பாற்ற முடியாது என்பதற்காக தான் கடவுள் தன்னையே அம்மாவாகவும் அப்பாவாகவும் பிரித்து அனுப்பியிருப்பார். இப்போ சொல்லு, உன் அம்மா யாரு? கடவுள். உன் அம்மா உனக்கு சாமினா? என்ன அம்மாவும் கடவுள் தானே. சாமியை மரியாதை இல்லாமல் பேசலாமா? என்ன அம்மா எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க தான் நம்ம எல்லாருக்கும் சாமி. அவங்க கிட்ட இனிமே மரியாதை துளியும் குறைவில்லாமல் நடந்துக்கணும், சரியா? அதை கேட்டதும் அன்பு முகத்தில் இருந்த கோபமும் மனக்கசப்பும் அழுகையும் விலகி தலையை ஆட்டியவன் தன் அப்பத்தாவின் புறம் திரும்பி, சாரிங்க அப்பத்தா. அந்த நொடியில் தான் அவன் புரிந்து கொண்டான் அப்பா அடித்த வழியின் அர்த்தம். அண்ணம் தன் மகன் பேரனுக்கும் போதிக்கும் வார்த்தை கண்டு கண் கலங்கி விட்டார். தன் மகன் தன்னை கடவுள் உயரத்தில் உயர்த்தி வைத்து அதை தன் வாரிசுகளுக்கு புரிய வைக்கும் நிகழ்வை கண்குளிர பார்த்து கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட மகன் கிடைப்பதெல்லாம் வரமல்லவா? அண்ணம், அன்புக்குட்டி, எல்லோருக்கும் தவறுகள் நடக்கும், ஆனா அதிலிருந்து நம்ம கத்துக்கணும், சரியா? சரிங்க அப்பத்தா. ஈஸ்வர் தன் கையை நீட்டி, வா அன்பு என்று கை நீட்ட அவன் ஓடி வந்து கட்டி கொண்டான். அஞ்சு முகிலனிடம் கண்ணை காட்டி சைக்கையால் அந்த காட்சியை ஒரு போட்டோ எடு. இந்த கலவரத்திலும் ஒரு கிளுகிழுப்பு கேட்குது உங்களுக்கு, எட்ரா வாய் மூடிட்டு. முகிலன் அந்த காட்சியை வீடியோவாக பதிவு செய்தான். அன்பு மெதுவாக அப்பாவின் மார்பில் தலை வைத்தான். அந்த கட்டிப்பிடிப்பு ஒரு தண்டனைக்கும் மேலான பாடம் போல இருந்தது. மரியாதையும் அன்பும் ஒரே இடத்தில் வந்தவை என்பதை அந்த சிறுவன் முதலாக உணர்ந்தான். தீரன் அந்த காட்சியை கண்டு புதிதாய் ஒன்றை கற்றுக்கொண்டான். அவனது பார்வை ஈஸ்வரை கடந்து அஞ்சுவின் மீது போய் சேர்ந்தது. அஞ்சுவின் கண்களில் வலி இருந்தது, ஆனால் அதே நேரத்தில் பெருமையும் இருந்தது. இவன்தான் என் கணவன், என் பையனுக்கு வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் குரு என்பது போல. மகிழ் அமைதியாக நின்று பார்த்து கொண்டிருந்தாள். ஈஸ்வரின் கடுமை அவளுக்கு புதிது. தன்னிடம் இப்படி ஒரு கோர முகத்தை ஒரு நாளும் தன் அப்பா காட்டியதில்லை. அதே நேரம் இன்று தன் தம்பிக்கு கற்றுக் கொடுக்கும் அனைத்தும் சத்தியமான உண்மைகள். அதை அவன் கடைபிடித்து வரணும் என்று மனதார நினைத்து கொண்டாள். அன்பு உடனே ஓடி சென்று, தாத்தா என்று அவரின் முழங்கால் கட்டிக்கொண்டே, நீங்க எனக்கு சாமிதான் என்று அணைத்து கொண்டான். அவர் பிள்ளைகள் கூட அவர் நேரம் செலவிட்டதில்லை. வளர்ந்த பேர பிள்ளைகளுடனும் அவர் நேரம் செலவிட்டதில்லை. ஆனால் அன்பு அவரின் வாழ்வில் கிடைத்த பொக்கிஷம். அவன் நேசிக்க அவர் தனது ஆயுட்காலத்தை இன்னும் கொஞ்ச நாள் பேரனின் வாழ்க்கையில் வளர்ச்சியை பார்க்க வேண்டி கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறார் நித்தமும். முகிலன், அப்பத்தா, அடியே சின்ன பையன், தெரியாம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சு விட்டுடுங்க. சாபம் கிபோயெல்லாம் கொடுத்துடாதீங்க. சாமி சாபம் கொடுத்தா அடியே பாவம், பாடி தாங்காது. அண்ணம் அவனின் மண்டையில் செல்லமாய் தட்டினார். நிலவன் பெரிய கும்பிடு போட்டு, என்னையும் மன்னிச்சுடுங்க அப்பத்தா. அவ சிரிக்க, ஆதினி மன்னிப்பெல்லாம் கேட்கவில்லை. என்னும் ஆதினிக்கு மட்டும் கண் கலங்கியது. தான் செய்த தவறை நினைத்து மன்னிப்பு கேட்பதை விட இனிமேல் அந்த தவறை செய்யாமல் பார்த்து கொள்ளணும். அப்பத்தாவிடம் மரியாதை இல்லாமல் இனிமேல் பேசக்கூடாது என்று உணர்ந்து கொண்டாள். நிலவன் கும்பிடு போட முகிலன் ஓடி வந்து காலில் விழுந்து விட்டான். அதில் அன்னலட்சுமி சத்தமாக சிரித்து விட்டார். சிரிப்பு சத்தம் வீடு முழுக்க ஒலித்தது. மீண்டும் வீடு உயிர் பெற்றது. ஈஸ்வர் ஆழ்ந்த மூச்சு விட்டபடி, சரி இப்ப எல்லாரும் டேபிள் உட்காருங்க, போய் சாப்பிடுங்க, சாப்பாடு ஆறிடும். அந்த ஒரு காலை தண்டனையால் தொடங்கி அன்பால் முடிந்தது. அஞ்சு தன் கணவனின் பேட்டில் இட்லி வைக்கும்போது ஈஸ்வரை பார்த்தாள். அவன் அவளை நோக்கி என்ன என்பது போல் குறும்பாய் கேட்க அவளது மனதில் ஓர் நிம்மதி. அப்பாடா, கோபம் போயிடுச்சு அவருக்கு என்று நினைத்து சற்று நிம்மதி கொண்டாள். ஏனோ அந்த பிரஷருடன் காலையில் தன் கணவனை வெளியே அனுப்ப அவளுக்கு மனதில்லை. முகிலன் தன் சித்தியிடம் கிசுகிசுத்தான். அடியும் ஸ்ட்ராங்கு, லவ்வும் ஸ்ட்ராங்கு, இப்பதான் தெரியுது. இதில் தான் மயங்கி விழுந்திருப்பீங்கன்னு. கூப்பிடட்டுமா உங்க சித்தப்பாவை? இதுக்கு அன்புக்கு கொடுத்ததில் உனக்கு ஒன்று கொடுக்க சொல்றேன்.
சித்தி அவன் கொஞ்சம் ஸ்ட்ராங் தான் போல, அதான் ஒரு அடியை வாங்கினாலும் பலமாக நின்றுட்டான். நானெல்லாம் அடி வாங்கின நிமிஷமே தலை சுற்றி பம்பரம் போல் சுழன்று சுழன்று சித்தப்பாவின் காலிலே விழுந்திருப்பேன். நீங்கள் எதுக்கும் அன்புவை கூட்டிகிட்டு போய் ஒரு டெஸ்ட் பண்ணிடுங்க, காது கேட்குதா இல்லையான்னு. என்ன ஒரு அடி! சத்தம் சும்மா வெடி மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது தீரனின் செல்போன் ஒலித்தது. ஹலோ என்றதும், மிஸ்டர் தீரன், நீங்க ஈஸ்வர் வீட்டில் இருக்கீங்க. சத்தமா ஒரு வார்த்தை பேசினாலும் உங்க அப்பாவின் பிணம் தான் பாப்பீங்க. அந்த வார்த்தையில் தீரனின் நெஞ்சு அடித்தது. தீரன் உடனே கிளம்பி வராவிட்டாள். ஐயோ இப்பவே வரேன். இல்ல நீங்க ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்க வீட்டை விட்டு கிளம்பி வந்தா நாங்க உங்க அப்பா இருக்கும் இடத்திற்கு உங்களை பிக்கப் பண்ணி அழைத்து கொண்டு போவோம். யாரிடம் மூச்சு விட்டாலும் உங்கள் அப்பாவின் மூச்சு நின்றுவிடும், இது சத்தியம் என்று சொல்லி அழைப்பு துண்டிக்கப்பட்டது. நிலவனுக்கு தொண்டை குழியில் அங்கே வைத்திருந்த தோசை இறங்கவில்லை. அதே நேரம் தன் அப்பாவை எப்படியாவது காப்பாற்றணும் என்று தன் மனதிற்குள் நினைத்து கொண்டு ஒரு மணி நேரம் ஆவதற்கு காத்திருந்தான். வீட்டில் எல்லோரும் கிளம்பி போனதும் நான் சற்று நேரத்தில் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அமரப்போக, ஈஸ்வரனோ நீ முதல் ஆஃபீஸ் வாதியரா, ஆஃபீஸில் உட்காரு, ரெஸ்ட் எடு என்று சொல்லி அழைத்து கொண்டு போய்விட்டான். சலனம் 404. இரவு தாமதமாக வீட்டுக்கு வந்து கண்ணை என்ற துருவன் எழுந்திருக்கும் போது விடியல் கண்டிருந்தது. துருவன் வேக வேகமாய் கீழே வந்து, மா அதிரை, என்னப்பா? நம்ம வீட்டிலிருந்து யார் எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். ஏன் நீ இந்த வீட்டின் பெரிய மனுஷன் ஆயிட்டியா? உண்மையை சொன்னால் பயந்து விடுவார்கள், நடுங்கி விடுவார்கள் என்பதனால் யோசித்து அதன் பின், அம்மா தனியாக இருக்கிற பணக்கார வீடா குறிவைத்து ஒரு கும்பல் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்களாம். ஐயோ இது எப்போ இருந்துடா? அதெல்லாம் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தான் தெரியல. யாருடா? பெட்ஷீட் வைக்கிறேன், இந்த பக்கம் போகிறேன், வழி சொல்லுங்கன்னு கேட்குறேன்னு யாராச்சும் உங்ககிட்ட பேச்சு கொடுத்தாலும் பேசாதீங்க. என்னடா வழி கேட்டு எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்களா? ஆமாம். ஐயோ உங்க அப்பத்தா எல்லாம் மேல மாடியில நின்று கீழே வேடிக்கை பார்க்குறப்போ யாராச்சும் வழி தெரியலனா கீழே இறங்கி போய் கூப்பிட்டு வழி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு உங்களை அடிச்சு போட்டு உள்ள வந்து எல்லாம் கொள்ளை அடிச்சிடுவாங்க. அச்சிச்சோ, முதல்ல பீரோவில் இருக்கிற மிருது நகையெல்லாம் பிரிச்சு தனியா வைக்கணும்டா. அவளையே வேணாம்னு சொல்லிட்டேங்க. இப்போ அவ நகையை மட்டும் பிரிச்சு வச்சு என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு பேசலைனாலும் என்னைக்கு இருந்தாலும் அவளுக்கான நகை தானே. நாளைக்கு வந்து சண்டை போட்டு கேட்பா, என் நகையை யாரை கேட்டு யூஸ் பண்ணீங்கன்னு. அவ கொஞ்சம் உங்க அப்பத்தா மாதிரி, அவகிட்ட உஷாரா இருக்கணும். எங்க அப்பத்தாவை பத்தி என்கிட்டே புரணி பேசுறீங்களா? கூப்பிடட்டுமா? அப்போ என்னைக்கா இருந்தாலும் அவகிட்ட பேச போறீங்க, அதுக்கு இப்பவே பேசலாம் இல்லையா? அவகிட்ட யாரு பேச போறா இப்போ? அவளுக்கெல்லாம் அம்மா அப்பா அருமே தெரியல, கொஞ்சம் பட்டுட்டு வரட்டும். ஆனா அவளுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா அப்படியே விட்டுட முடியுமா? இதெல்லாம் அவளுக்கு பிறக்க போற குழந்தைகளுக்கு ஆடு பகை குட்டி உறவா? உங்க மகளுக்கு செய்யாம பேத்திக்கு செய்வீங்களாக்கும். எனக்கு எங்க அம்மாவை விட அப்பத்தாவை ரொம்ப பிடிக்கும். மிருது கூட தான் எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட் ஆகல. ஆனா அவளுக்கு பிறக்க போற குழந்தைய நான் தான் வளர்ப்பேன். திருத்த முடியாது, உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. நீங்களாச்சும் உங்க பொண்ணாச்சு. இனி யாரு எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும், சரிங்களா? தாத்தா எங்க? அவர் மேல இருக்காருடா. அப்பா? அவர் எந்த காலத்துல நேரம் வீட்டில் இருந்திருக்கார். காலையிலேயே 4 மணிக்கெல்லாம் தினமும் கம்பெனிக்கு போயிடுவார். இன்னைக்கும் போயிட்டார். ஃபோன் பண்ணி சொன்னாரா போயிட்டேன்னு? வீடு விட்டா கம்பெனி, கம்பெனி விட்டா வீடுன்னு இருக்கிறவர் அவர். எதுக்குடா ஃபோன் பண்ணணும்? இன்னும் அரை மணி நேரத்தில் அவரே சாப்பாட்டுக்கு வந்துடுவார். நீ கம்பெனிக்கு போயிட்டு அப்பாவை வீட்டுக்கு அனுப்பிவிடு. சும்மா ஒரு கால் பண்ணுங்கம்மா. இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுனா அவர் என்னமோ ஏதோன்னு பதறி அடிச்சு வீட்டுக்கு வருவார். ஏற்கனவே உங்க அண்ணனும் உன் தங்கச்சிக்காரியும் கொடுத்த டென்ஷனில் என் புருஷனுக்கு பாதி உசுறு இல்லை. நீயும் கால் பண்ணி உன் பங்குக்கு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுத்து அவரை படுக்க வச்சிடாது. இன்னும் அரை மணி நேரத்தில் வந்துடுவாரே என்று நினைத்த துருவன் அலுவலகம் கிளம்புவதற்கு தயாராக வேண்டி குளிக்க போனான். தீரன் ஈஸ்வரின் அலுவலகத்தில் நுழைந்தான். சொல்ல வார்த்தைகள் இல்லை. பிரம்மாண்டத்தின் உச்சமாய் அது இருந்தது. ஏனோ அந்த அழகையெல்லாம் அதை ரசிக்க முடியவில்லை. மனமெல்லாம் தன் அப்பாவின் முகம் மட்டுமே. அவனுக்கென்று ஒரு அறையை காட்ட அதில் தன் மடிக்கணினியுடன் அமர்ந்தான். நேரம் பார்த்தான். ஆனால் நொடி நேரம் கூட பல மணி நேரம் போல் காட்ட கொண்டு போன மடிக்கணினியை திறக்காமல் வர அவன் தலையில் கை வைப்பதும் மணி பார்ப்பதும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடப்பதை தனது அறையிலிருந்து வெளியே தீரனின் செயல்களை கண்ட அதினி, என்ன ஆச்சு இவருக்கு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கார்? வேலை என்றால் கூட அவர் லேப்டாப்பை திறந்தாவது செய்யலாம். ஆனால் அவர் எதற்கோ காத்து கொண்டிருப்பது போல் இருக்கிறாரே என்ற யோசனையோடு அவள் தனது இருப்பிடத்தில் அமர்ந்து அன்றாட பணிகளை பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென்று தீரனுக்கு கால் வர அதை எடுத்து காதில் வைக்க, உன்னை யார் ஈஸ்வர் ஆஃபீஸுக்கு போக சொன்னது? என்னை ஃபாலோ பண்ணினா உங்களுக்கு நான் ஏன் என் மாமா ஆஃபீஸுக்கு வந்தேன் தெரியாதா? இன்னும் அவனுக்கே தெரியவில்லை. இதனால் வரை மாமா என்ற வார்த்தை அவன் தெரியாமல் கூட சொல்ல மாட்டான்.
மாட்டான். ஆனால் இன்று இதழ்களில் அந்த வார்த்தை தானாக வருவது அவனுக்கு தெரியவில்லை. ஓகே, யார்கிட்டையும் சொல்லாம, முக்கியமா ஈஸ்வருக்கு தெரியாம உடனே கிளம்பி வா. அட்ரஸ் சொல்லுங்க. நீ கிளம்பி வா தம்பி, எங்க ஆளுங்க உன்னை பிக்கப் பண்ணிக்குவாங்க. தீரன் போனை எடுத்துக்கொண்டு வேக வேகமாய் வெளியே வருவதை கண்ட ஆதினி பின்னாடியே ஓடிப்போக அவன் லிஃப்ட் உள்ளே நுழைந்தான். பின்னாடியே வந்த ஆதினி, மாமா. அவன் திரும்பினான். ஏதும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒருவேளை என் மேல கோபமாயிருப்பதால் இப்படி சொல்கிறாரோ என்று நினைத்தவள், மகிழினி வேணுனா வர சொல்லட்டுமா? அந்த வார்த்தையை கேட்டதும் உண்மையாகவே கோபம் வந்தது தீரனுக்கு. அவளை இழுக்காட்டி உனக்கு தூக்கமே வராதாதினி. உன்னை ஹர்ட் பண்ணது, உனக்கு இப்போ வரைக்கும் பிரச்சனையை கொடுத்தது நான் தான். நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் கேட்பேன். ஆனால் அவளை இதற்குள் இழுத்து அவளை கஷ்டப்படுத்தாத. நான் நிஜமாலுமே ஒரு கன்சோலுக்காக தான் கேட்டேன். அவளை கூப்பிட்டா ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் சரியாவீங்களோன்னு. தீரன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சும்மா கீழே போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு லிஃப்ட் பட்டனை அழுத்தி கதவுகள் மூடவும் மறைந்து விட்டான் அவள் கண்ணை விட்டு. வெளி வேலையெல்லாம் முடித்துவிட்டு லிஃப்டின் அருகே வர தீரன் அவசரமாய் வெளியேறி கொண்டிருப்பதை கண்டு வேகமாக மகிழினி கலைத்தான். என்னடா தீரன் அண்ணா வேகமா வெளியே போறாருடி. டே, அவர் தனியா விடாம போய் என்னன்னு கேளு. அவர் போயிட்டாருடி. அது ரொம்ப டென்ஷனா போறாரு. போனை வேற காதுல வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டே போறாரு. ஒரு நிமிஷம் லைனில் இரு என்றவள் வேகமாய் துருவன்னு கலைக்க, சொல்லுங்க மேடம், என்ன எனக்கு கூப்பிட்டிருக்கீங்க? சும்மா கூப்பிட்டேன், நீ ஆஃபீஸ் போயிட்டியான்னு கேட்கறதுக்காக. ஓ, உங்க சொத்துக்கு ஒரு பங்கமும் வராதுமா. என் சொத்துக்கா? ஆமா, நாளைக்கு அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது உன் சொத்து தானே. அதை காப்பாற்றுவதற்கு தானே ஆஃபீஸ் போயிட்டியான்னு கேட்குற. தெரியாம கால் பண்ணிட்டேன்டா, மன்னிச்சு விட்டுடு என்று போனை துண்டித்தவள். அப்போ மாமா துருவனிடம் பேசவில்லை. ஏதோ பிரச்சனை போல. ஒருவேளை ரவி மாமா கால் பண்ணி பிரச்சனைன்னு சொல்லியிருப்பாரோ? இப்படி அவளின் மண்டைக்குள் 1000 யோசனைகள். வீட்டில் பிரச்சனை என்றால் கண்டிப்பாக துருவனுக்கு தெரிந்திருக்கும். என்னாச்சு என்று யோசித்தவள் வேகமாய் ஹோல்டில் இருக்கும் தேவிடம், நீ வேகமா மாமா பின்னாடியே போ, அவரை ஃபாலோ பண்ணு, லொகேஷன் ஷேர் பண்ணு, நான் பின்னாடியே வரேன். மகளின் உரையாடலை கேட்டுக்கொண்டே நின்றிருந்ததால் ஒரு ஓரமாய், பிரியா இங்க பாருடி, இது ரிஸ்க் ஆயிடக்கூடாது, நீ ஈஸ்வர் மாமாக்கு கால் பண்ணு. மகிழ், ஆல்ரெடி வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைடா, நீயே பார்த்தல, அப்பா பாவம் இல்லையா? சரி நான் போறேன், நீ வாசிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அவன் முன்னாடி போக மகளினி வேகமாய் தங்களின் கேபினுக்கு வர அங்கே பிரியா, என்னடி பரபரப்பா இருக்க, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் என்றவளின் முகத்தில் அப்பட்டமாய் ஒரு பிரஷர் தென்பட்டது. அதை உணர்ந்த பிரியா, உன் முகத்தில் ஏதோ டென்ஷன் தெரியுது, ஒழுங்கா சொல்லிட்டு போயிடு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கீழே தேவ் கூப்பிடுறான். எனக்கு தெரியாம எங்கேயாச்சும் போறியா? சாக போறேன் வரியா? மயிர மாதிரி பேசினா சாவடிச்சிடுவேன். இது என்ன பேச்சு? அப்புறம் என்ன, கீழே தானே போறேன்னு சொன்னேன். இங்க பாரு மகிழ், நீ சாகவே போனாலோ நானும் உன் கூட வருவேன். அதில் வேகமாய் ஓடி வந்து அவளை கட்டி கொண்டவள், என் அண்ணனை யார் கட்டிப்பா? நீ செத்து போயிட்டா. உன் அண்ணனின் வாழ்க்கையில் நான் இல்லாவிட்டால் வீட்டில் எல்லாரும் அழுதி மிரட்டி இன்னொரு பெண்ணை கட்டி வச்சிடுவாங்க. ஜாலியா ஹனிமூன் போயிட்டு பிள்ளை பெத்துட்டு சந்தோஷமா இருப்பார். ஆனா நீ என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவ. உனக்காக நான் அங்க வரேன், நீ தான் என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவ. அதில் ஒரு நிமிடம் உருகி அவளை கட்டி கொண்டவள் பின்னே தானமாக்கி அவளின் காதுக்குள், தீரன் மாமா எங்கேயோ அவசரமா போயிட்டு இருக்காரு, தேவ அவரை ஃபாலோ பண்றான், அதான் நான் போறேன். நம்ம எல்லாரும் போயிட்டா அப்பாவுக்கு சந்தேகம் வந்துடும். அவருக்கு தெரிஞ்சா தப்பு இல்லையா? அவரும் பாவம் தாண்டி எவ்வளவு பிரச்சனை இதையும் தூக்கி சுமப்பார். ஒருவேளை அவங்க அப்பா எதுவும் கூப்பிட்டு, மாமா அவர் கம்பெனிக்கு கூட அர்ஜென்ட் ஒர்க் ரிலேட்டடாக போயிருக்கலாம், நம்ம கிட்ட சொல்லி நம்ம விடாமல் போயிடுவோமோன்னு நினச்சி சொல்லாமல் கூட போகலாம். நம்ம என்னன்னே தெரியாமல் எதையாவது சொல்லி அப்பாவை குழப்பி விட வேண்டாம். அப்புறம் இந்த பிரச்சனையாவது நாமளே கையாளலாம். நானும் வரேண்டி, நீ ஆதினிக்கு துணைக்கிரு. நைட்டு தான் அவ்வளோ பேசினா அவ இப்போ அக்காவா? அவளை காப்பாத்துறியா? அவ என் அக்காடி, இன்னைக்கு அடிச்சுக்குவோம், நாளைக்கு குடிப்போம், நீ அவளை பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு அவள் லிஃப்ட்டுக்குள் ஓடினாள். அதை கேட்டதும் ஆதனிக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. அவளும் மகிழ் போன லிஃப்ட் கீழே இறங்க மேலே வரும் நொடிக்குள் லிஃப்ட் முன் நின்றாள். லிஃப்ட் வர அவளும் அதற்குள் புகுந்து கீழே வந்து தனது காரின் மூலம் மகிழினியை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாள். ஓரிடத்தில் வண்டியை நிறுத்தியவளுக்கு அப்போதுதான் ஒன்று புரிந்தது. அது தங்களின் குலதெய்வம் செல்வநாயகி அம்மன் கோவில் என்று. தனது கையில் இருக்கும் சில்லறை காசில் 5 ரூபாயை எடுத்துக்கொண்டு மனதார வேண்டிக் கொண்டாள். கோவிலின் முன்பக்கம் நிறுத்தியவள், மாமாக்கு என்ன ஆச்சு, அவரே இந்த பக்கம் என்ற யோசனையோடு அவ்வளவு தூரம் வந்தவள் ஏனோ தங்களின் கோவிலை கண்டதும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிட வேண்டி கோவிலுக்குள் கால் வைத்தாள். பின்னால் வந்த ஆதினி, இவ என்ன கோவிலுக்குள் போறா என்று நினைத்தபடி அவளும் உள்ளே வந்தாள். சலனம் 405. அன்னலட்சுமி ஈஸ்வரி அழைக்க, அம்மா
ஈஸ்வர் கோவிலுக்கு வர முடியுமா? மா, நந்தினிக்கு முடியலன்னு நினைக்கிறேன். அதான் திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்கான். அதனால் நான் அங்கே போயிட்டு இருக்கேன். என்னாச்சு? பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனாங்க. போன இடத்துல ஏதாச்சும் சொல்லியிருக்கலாங்கம்மா. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு தான் அதி சொன்னான். கண்ணா, பூஜை நேரம் ஆரம்பித்து முடிஞ்சிருக்கும். என்ன பூஜைங்கம்மா? அது நம்ம குலதெய்வம் கோவிலில் உனக்கும் அஞ்சுவுக்கும் சேர்த்து ஒரு சின்ன பூஜை ஒன்று இருக்குது. அதான் கேட்டேன் கண்ணா. மா, நான் கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துட்டேன். அன்புக்கு அட்மிஷன் போட்டுட்டு அஞ்சு வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கா. அவள் வீட்டுக்கு வந்ததும் அவளை அனுப்பி விடுங்க. கோவிலுக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு வர சொல்லுங்க. வழியில் நிற்க வேணாம், சரியா? அம்மாவிடம் ஈஸ்வர் மறைத்தாலும் அதை படபடப்பாக பேச ஈஸ்வர் பதட்டமாய் மருத்துவமனைக்குள் நுழைந்தான். இங்கே மகள் கோவிலுக்குள் கால் வைத்து வேண்டிக் கொண்டு கோவிலை சுற்றி வரும்போது கோவில் குருக்கள் மகளினியை கண்டதும், எம்மாடி வாங்க வாங்க, இன்னைக்கு என்ன அம்பாள் உங்களை இன்னைக்கு வர வச்சிருக்கா? பெண் மனமோ என்ன விஷயம் என்று தெரியவில்லையே, எல்லாம் நல்லாதான் நடக்கணும் என்று வேண்டிக் கொள்ளும் பொழுது அவரோ, காரணமில்லாமல் இப்பூவியில் எதுவும் நடக்காதுமா, அம்பாள் உங்களை வர வச்சிருக்கிறது இதற்காக தான் என்று உள்ளே போய் அம்பாளின் கழுத்தில் மேல் சாட்சி இருக்கும் தாலி கோர்த்த மஞ்சள் கயிறு எடுத்து வந்து கொடுத்தார். அவள் என்ன என்பது போல் பார்க்க, அன்னலட்சுமி அம்மா ஈஸ்வர் சாருக்கு என்று பூஜித்து இந்த தாலிக்கு சிறப்பு பூஜை எல்லாம் செய்து 365 நாள் நித்தமும் பூஜிக்கப்பட்டு அம்மாவின் கழுத்தில் போடப்பட்டிருக்கும் தாலி இது கற்றவங்க சுமங்கலி வாழ்க்கை தான் வாழ்வாங்க. இதை உங்க தாத்தாவும் அப்பத்தாவும் கொண்டு வந்து வருஷம் முழுவதும் சிறப்பு பூஜை பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. நானே காலையில் அம்மாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தேன். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க என்று தாலி கயிறு கொடுக்கவும் அதை கைகளில் வாங்கி பார்த்தாள். அந்த மஞ்சள் தாலி கயிறு கையில் இருந்த போது ஏதோ ஒரு தெரியாத ஆற்றல் அவளை காத்தது போலிருந்தது. ஆனால் அந்த ஆற்றலுக்குள் ஒரு பயமும் நம்பிக்கையும் கலந்திருந்தது. அதற்குள் தேவ் கால் பண்ணி, என்னடி பண்ணிட்டு இருக்க, சீக்கிரவா, இதோ வந்துட்டேன் என்றாள். அவசரமாய் அழைப்பை துண்டித்து பின் அவரிடம், சரிங்க, நான் வீட்டில் இதை கொடுத்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன் என்றவள் போய் தனது குலதெய்வத்தின் பாதத்தில் அந்த கயிறை வைத்து, இந்த கயிறு எதற்காக என் கைகளில் வந்திருக்குன்னு தெரியல, ஆனா ஏதோ நீங்களே என் கூட இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லது மட்டும் நடக்கும்னு நினைக்கிறேன். நீங்களே எல்லாரையும் காப்பாத்திடுங்க. முக்கியமா மாமாக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. ஏற்கனவே உடம்பெல்லாம் காயும் என்று வேண்டிக் கொண்டு வேக வேகமாய் ஓடினாள். ஏனோ இதை தூரமாக நின்று பார்த்து கொண்டிருந்த அதினியும் பார்த்துவிட்டு அவள் போனதும் அவளும் வந்து கோவிலை ஒரு சுற்று சுற்றிவிட்டு சாமி கும்பிட்டு கொண்டிருக்கும் போது குருக்கள், என்ன எல்லாரும் வரீங்க? ஏதாவது விசேஷம் உங்களா? இந்த பக்கம் வேலையா வந்த, அதா வேண்டிட்டு போறேன் என்று சொல்லிவிட்டு அவளும் வேண்டிவிட்டு போனாள். மகளினி அந்த தாலி கயிறை பார்த்து, அம்பாளே தாயே, ஏன் இப்போ மாமாவுக்கு பிரச்சனை கொடுத்திருக்க? பாவா, அவர் எந்த பிரச்சனை இருக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே காரை ஓட்டினாள். தேவ் அழைத்து, மகிழ், என்னடா தீரனா கார் நிக்குது, ஆனா அது ஏதோ ஒரு குடோன் மாதிரி இருக்கு, சுத்தி யாரையும் காணோமே, உள்ள போய் பாருடா. எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? நீ முதல்ல மாமா எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு எனக்கு கூப்பிடு, நான் வந்துட்டே இருக்கேன் என்றவளுக்கு தீரன் பற்றி எண்ணம் மனதில் நுழைந்து கலக்கம் கூட்டியது. தேவ் அந்த குடோனர்கள் எந்த பக்கம் வழி இல்லாமல் இருக்க மீண்டும் மகளினிக்கு கால் பண்ணி, அடியே, இந்த ஏரியா குடோன் டைப்பில் இருக்கு, ஆனால் உள்ள போறதுக்கு எங்கேயும் வழியே இல்லை, பொருடா, வந்துட்டேன் உன்னோட லொகேஷனுக்கு என்று அவள் சொல்லி அழைப்பை துண்டித்து அங்கே மகளினியும் வந்து விட்டாள். அவளும் உள்ளே வந்து தேவ் எங்கே என்று சுற்றி முற்றி பார்க்க ஒருவேளை வழி தெரிந்து இந்த பக்கம் தான் போயிருப்பான் என்று அவனுக்கு கால் பண்ண கால் போகவே இல்லை. அப்போதுதான் பெண் அவள் கவனித்தாள். தனக்கும் நெட்வொர்க் இல்லை என்று, டவர் இல்லாத இடம் போல் என்று அந்த குடோனுக்கும் காம்பவுண்ட் சுவருக்கும் குறுக்கே சந்து தெரிய அதன் வழியே வந்தவள் தனக்கு பின்னாடி யாரோ நிற்பது போல் தெரிய திரும்பி பார்க்க நினைக்கும் போதே அவளின் முகத்தை மூடி ஒரு கை உள்ளே இழுக்க அவ்வளவுதான் அவளுக்கு தெரியும். அதற்கு பின்னாடி எந்த பாதையில் யார் கூப்பிட்டு வந்தார்கள் என்று தெரியாது. உள்ளே வந்து பார்த்தாள். அங்கே தேவ் அவனை கட்டி போட்டு கொண்டிருந்தார்கள் 2 பேர். அவளோ, அவனை விடுங்க, என்ன வேணும் உங்களுக்கு என்றபடியே நண்பனை பார்த்து, சாரிடா. அவன் வெளியாலேயே அங்கு பார். அவள் திரும்ப அங்கே ரவியை ஒரு பக்கம் கட்டி போட்டு வைத்திருந்தார்கள். வாயில் துணி வைத்து கத்த முடியாதபடி. தீரனை ஒரு பக்கம். இப்போ தேவிக்கும் அதேதான். யாரும் பேச முடியாதபடி கட்டி போட்டு வாயில் துணி வைத்து அடைத்திருந்தார்கள். பின் அவள் தன்னவனை காண தீரன் அவளையே பார்த்தான். ஆபத்து என்றாலும் பின்னாடியே வந்திருக்கும் அவளை நினைத்து அவன் வெளியிலிருந்து நீர் வடைந்தது. மாமா, உங்களுக்கு ஒண்ணு இல்லையே என்று அவள் பதட்டத்திலேயே அருகே போக போக அவளை ஒரு கைப்பிடித்தலுக்கு யார் என்று திரும்பி பார்க்க அங்கே முகுந்தன் நின்றிருந்தான். இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என்று அவள் உற்று பார்க்க அவனும் அவளையே தான் பார்த்தபடி நின்றிருந்தான். நான் யாருன்னு தெரியலையா? என் பேர் முகுந்தன். பக்கெஞ்சிருந்தது அவளுக்கு. ஐயோ, இது எனக்கு வீசப்பட்ட வலை என்று அவளுக்கு
மகிழுக்கு புரிந்தது. பெண் மனமோ, மகிழ் தப்பு பண்ணிட்டியே, எல்லாம் பண்ணிடலாம் என்று அப்பாவிடம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், அப்பாவுக்கும் பிரியாவுக்கும் லொகேஷன் ஆவது அனுப்பி இருக்கலாமே என்று நினைத்தபடி அவர்களை பார்க்க அப்போது அங்கு லேண்ட்லைன் போன் ஒலித்தது. முகுந்தன் சத்தமாக சிரித்துவிட்டு, அடுத்த ஒரு ஆடு வந்து மாட்டுதா, யாருடா என்று அங்கு மாட்டப்பட்டிருக்கும் பெரிய சைஸ் டிவியில் திரும்பி பார்க்க அந்த வழியில் ஆதினி வந்து கொண்டிருந்தாள். மகிழுக்கு ஐயோ, இவையே இங்கு பிரியா கிட்ட சொல்லிட்டு தானே வந்த, இவளை பார்த்துக்கோன்னு. சற்று நேரத்தில் அவளையும் இழுத்து வந்து எல்லோரையும் போல் கட்டி போட்டு வாயில் துணி வைத்து அடைத்தனர். மகிழ் எல்லோரையும் ஒரு மாதிரி பார்த்து கொண்டு நிற்கும் போது, என்னம்மா மருமகளே, நல்லா இருக்கியா? மரியாதையாகத்தான் உன்னை எங்க வீட்டு மருமகளா ஊரே பார்க்க கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன், ஆனா இப்படி கூப்பிட்டு வர வேண்டியதை போச்சு என்ற குரல் அந்த அறையில் ஒலிக்க அவள் திரும்பி பார்க்க அங்கே ஞானவேல், உன் அப்பா ஏதோ உங்களையெல்லாம் வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சா என்னால தூக்க முடியாதுன்னு பிளான் போட்டு இருக்கார். உங்க அப்பா மைண்டை டைவர்ட் பண்றதுக்கு தான் காலையில பிளட் டெஸ்ட் எடுக்க போன உங்க பெரியம்மாவின் உடம்புக்குள் இரத்தத்தின் வழியே கலக்க வேண்டியதை கலக்கிட்டேன். சாதாரண டெஸ்ட் எடுக்க வந்தா அவங்களுக்கு திடீர்னு உடம்புக்கு முடியாம ஏன் போச்சுன்னு யாருக்குமே டவுட் வராது. திடீர்னு ஹார்ட் அட்டாக் கூட வரலாமா அவங்களுக்கு? உங்க அப்பா அவங்க உயிரை காப்பாற்றுவாரா இல்ல உங்க உயிரை காப்பாற்றுவாரா? பாவம் அவர். ஆதினி, ஐயோ நம்மளாச்சு கொஞ்சம் உஷாரா இருந்து இது சித்தப்பாவுக்கு சொல்லியிருக்கலாமே, ஏன் மூளை இல்லாத மாதிரி இப்படி பண்ணினோம் என்று அங்கே அடைப்பட்ட பெண் தான் புரிந்தது. மகிழ், நீங்க என்ன பண்ணினாலும் எங்க அப்பா வருவார், எங்க நந்துமாவுக்கு ஒன்னும் ஆக விட மாட்டார். வரட்டும் வரட்டும், நானா அதை தானே எதிர்பார்க்கிறேன். அந்த நேரத்தில் மருத்துவமனை வாசலில் ஈஸ்வர் நின்றிருந்தான். முகத்தில் சோர்வு, கண்களில் வலி, உள்ளே கலக்கம். டாக்டர் சொன்ன வார்த்தை அவன் மனதில் இன்னும் ஒலித்து கொண்டே இருந்தது. சார், நந்தினி ஹீமோகுளோபின் ரொம்ப குறைஞ்சிருக்கு, ரத்தம் தேவை. இவங்க உடம்புக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாம் திடீர்னு அதிகமா இருக்கு. மருந்து கொடுத்து சரி பண்ணிடலாம்னு நினைச்சாலும் எந்த மருந்தோ அவங்க உடம்புக்கு இப்ப சரியா அடாப்ட் ஆக மாட்டேங்குது. ஈஸ்வர், காலையில நல்லா இருந்த நந்தினிக்கு ரத்த டெஸ்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் திடீர்னு எப்படி இப்படியெல்லாம் ஆச்சு? என்ன நடந்துச்சு? இடையில் யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிட்டாங்களா? நான் எதையும் மிஸ் பண்ணிட்டேனா? மூளை பலவாறு யோசித்து கொண்டே நான் அரேஞ்ச் பண்றேன் என்றவன் அதற்கான வேலையில் ஈடுபட்டான். தனக்கு தெரிந்த முக்கிய நண்பர்களாக இருக்கும் மருத்துவர்கள் அனைவரையும் வரவைத்தான். கூடவே தனது ஆட்களை அனுப்பி காலையில் ரத்த டெஸ்ட் பண்ணின ஹாஸ்பிட்டலில் தான் பிரச்சனை என்று புரிந்து நந்தினிக்கு என்னென்ன டெஸ்ட் எடுக்கப்பட்டது என்ற லிஸ்ட் எல்லாம் வாங்கி வர சொன்னான். அதி பயந்து விட்டான். இம்முறை ஹார்ட் அட்டாக் வந்துவிட்டால் அவர்களை காப்பாற்ற முடியாது என்று மருத்துவர் சொன்னதால் சாவின் விளிம்போடு வரை போராடி வந்த பெண் நந்தினி. அவங்களுக்கு ஒன்றுமாகாது என்று ஈஸ்வர் அவனுக்கு தைரியம் சொல்லிக்கொண்டு மாற்று ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தான். தீபக் பிரியாவிடம் வந்து, மகிழ், தேவ், ஆதினி எல்லாரும் எங்க? முக்கியமா தீரன் எங்க? ஆளையே காணோம். கீழே இருப்பாங்கப்பா, இல்லாட்டி ரவுண்ட்ஸ்ல இருப்பாங்கப்பா. தீரனுக்கு உடம்பில் பிரச்சனை இருக்கு, அவர் கீழே போய் என்ன பண்றார் என்று அவன் தன் செல்போனில் இருக்கும் கேமராவை ஓபன் செய்து பார்த்து கொண்டிருக்க அங்கே இந்த நால்வரின் நடமாட்டமும் இல்லை. அடுத்த செக்யூரிட்டிக்கு போன் பண்ணி அவர்களை கேட்க அவர்கள் ஒவ்வொருத்தரின் காருக்கு பின்னால் ஒருத்தர் வெளியேறியது தெரியவும் மகள் பக்கம் திரும்பி, நீ அவளுக்கு உண்மையான ஃப்ரெண்டு தானே? அப்பா, பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சோ அவங்கள அனுப்பிவிட்டு நீ இப்படி பதில் சொல்ற? உண்மையான ஃப்ரெண்டா இருந்தா அவங்கள காப்பாற்ற தானே நீ ட்ரை பண்ணி இருக்கணும், அவங்கள வெளியே அனுப்பி இருக்க கூடாது இல்லையா? தீரன் அண்ணா வண்டி எடுத்துட்டு யார்கிட்டயும் சொல்லாம போயிட்டாங்க. அவங்க ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா இருக்கும், போய் பார்த்துட்டு வந்துடுறோம் தானுங்கப்பா. மகிழ் சொன்னா, இன்னைக்கு அவங்களுக்கு எந்த கெட்டது நடந்தாலும் அதுக்கு நீ மட்டும்தான் பொறுப்பு அப்பா என்றாள் அதிர்வுடன். என்ன அப்பா, நீ ஏன் மகிழ் என்ன சொன்னாலும் தலையாற்ற? ஏதாச்சும் ஒண்ணுனா ஈஸ்வர் சார் நந்தினிமா முடியலன்னு பார்க்க போயிருக்காங்க, இப்ப என்ன பண்றது? அப்பா சாரி, அவங்களுக்கு எந்த கெட்டதும் வரக்கூடாது, சாரிங்கப்பா. ஆபத்துனா சின்ன ஆபத்து இல்லை பிரியா, மிகப்பெரிய ஆபத்து. ஏன் இவ்வளவு சொல்லியோ யாருமே ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ண மாட்டீங்க? திரும்பி திரும்பி உங்களுக்கு எல்லாம் சொன்னது நீங்க யாரும் விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடாதுன்னு தான் என்றவர். கடவுளே, சரி நீ மகளுக்கு கூப்பிடு, அவள் அழைக்கவும் நாட் ரீச்சபிள் என்று வந்தது. அப்பா ஃபோன் போகலங்கப்பா. தீபக் அடுத்த நொடியே தனது டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் நெட்வொர்க் எங்க கடைசியா மகிழ் ஒர்க்கானது என்பதற்கான வேலையை செய்ய ஆரம்பித்தான். கூடவே ஈஸ்வருக்கு அழைத்து கொண்டே,